வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹெல்தியான ஒன் பாட் ரெசிபி பார்க்க போறோம். இது நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ் ஆகும். எங்கேயாவது வெளியில கிளம்புறோம், டக்குன்னு ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னாலும் நமக்கு யூஸ் ஆகும். இந்த வெயில் காலத்துல கிச்சன்ல நிக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, டேஸ்டியான பீட்ரூட் புலாவ் பண்ண போறோம். ஆச்சு சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு அடுத்த மாசம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லயும் கொடுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கும் பெருசா எதுவும் தேவைப்படாது. ஒரு சிப்ஸ் இருந்தா கூட போதும், தொட்டுன்னு சாப்பிட்டுலாம். ஒன் பாட் ரெசிபி அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல நம்ம ஏத்தி ஒரு விசில் வர வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பீட்ரூட் புலாவ் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா 200 கிராம் இருக்கும். தோல் சீவிட்டு நம்ம இதை கிரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்ல பொடி பொடியா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். கிரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது சாதத்துல நல்லா மிக்ஸ் ஆயிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு ஜலம் விட்டு அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் புலாவ் பண்ணதுக்கு ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். 1 பாட் அப்படிங்கிறனால நம்ம டைரக்டா குக்கர்லயே பண்ணிக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு மசாலா இலை, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதை போல நீள நீளமா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 1 இன்ச்சு இஞ்சி, 4 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துருவோம். பூண்டு ஆப்ஷனல், நீங்க வெறும் இஞ்சி மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பழத்துக்கு வதக்கிப்போம். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பழத்துக்கு வதங்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதை போல நீள நீளமா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாஃப்டா வதங்கணும். நடுவில் இதை வதக்கி விட்டுக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம் இல்லையா, அது அடியில பாருங்க லேசா ஒட்டி இருக்கும். இதை எடுத்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கி எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல நான் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா மிளகாய் பொடி சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா பவுடரோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பவுடர் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்துருவோம். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். பீட்ரூட்டும் பாருங்க லேசா வதங்கி எடுத்து நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசியை தண்ணி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன், இதையும் சேர்த்துடலாம். ஊறி இருக்கிற அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கப்ல தான் நான் 1 கப்பு அரிசி அளந்து எடுத்துட்டேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வரும் இல்லையா, அந்த கப்பு. இதுல 1 கப்பு தேங்காய் பால் விட்டுக்கலாம். இதே கப்ல 1/2 கப்பு ஜலம் விட்டுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு காரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்தாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடிய மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க பீட்ரூட் புலாவ் சூப்பரா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கு. சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பிரமாதமா இருக்கு. நல்ல கமகமா வாசனையாவும் இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ராயத்தா கொஞ்சம் சிப்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும். டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். 1 பாட் அப்படிங்கறனால ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இப்ப பீட்ரூட் புலாவை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்ச் பாருங்க நல்லா உதிரியா வாசனையா ஹெல்தியான
பீட்ரூட் புலாவ். இந்த புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு எதமா குளிர்ச்சியான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இந்த சீசன் அதனால மாம்பழம். இது வந்து நல்லா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனா இருக்கும். பண்றதும் ஈஸி, குவிக்காவும் ஆயிடும். வாங்க நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 part பீட்ரூட் புலாவ் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுது. பிளேட் பாக்குறதுக்கே அழகா இருக்கு. நல்ல மஞ்சள் கலர்ல மாம்பழம், வெள்ளை கலர்ல தயிர் பச்சடி, ரெட் கலர்ல வந்து பீட்ரூட், எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த ரெசிபி. இப்ப நம்ம இந்த தயிர் பச்சடி தொட்டுண்டு பீட்ரூட் புலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்கு, பிரமாதமா வந்திருக்கு. ரொம்ப காரம் இல்ல, மைல்டா இருக்கு. பீட்ரூட் சாஃப்டா வெந்திருக்கு. சாதமும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு வந்து தயிர் பச்சடி தொட்டு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து இந்த பீட்ரூட் புலாவ் பண்ணும்போது தேங்காய் பால் விட்டு நான் பண்ணிருக்கேன். வெயில் காலம் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். தேங்காய் பாலுக்கு பதிலா வெறும் தண்ணி விட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து 1 கப்பு தேங்காய் பால் 1/2 கப்பு தண்ணி விட்டோம் இல்லையா, 1 கப்பு தண்ணி விட்டு பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். மசாலா வந்து ரொம்ப அதிகமா சேர்க்கல அப்படிங்கறதுனால நல்ல மைல்டாவே இருக்கு. நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். நம்ம நார்மல் ரெகுலரா சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பச்சரிசி, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த பீட்ரூட்டோட வந்து நம்ம கிட்ட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஃப்ரோசன் பீஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா நம்ம குக்கர் மூடுவோம் இல்லையா, அந்த நேரத்துல சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு விசில் வர வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டா வெந்துடும். காஞ்ச பட்டாணி நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அதை ஊற வச்சு வேக வச்சுதான் நம்ம சேர்க்கணும். இந்த அரிசியோட சேர்த்தோம்னா அது வந்து வேகாது. லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்ல வெளியில எடுத்துன்னு போறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம சிப்ஸ் இருந்தா போதும். இல்ல நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கு கறியோ இல்ல ஒரு வெண்டைக்காய் ரோஸ்ட், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும் தொட்டுன்னு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய 1 pot ரெசிபியான பீட்ரூட் புலாவ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.